வெல்கம் டு another episode of கொஞ்சமாவது ஆக்டிவா இருக்கணும். வாழ்க்கை மேட்ச் எனக்கு, வாழ்க்கை மேட்ச் எனக்கு. உங்களுக்கு அப்பா இப்படிதான் சந்தோஷம் இல்ல புரியல. இன்னைக்கு ஜெயிச்சா மட்டும்தான் நம்ம வாழ்நாள் ஃபுல்லா தொடர முடியும். நீங்க தானே, நான் மட்டும் தான் சபதம் விட்டுருக்கேன். அப்ப எனக்கு ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லையா? நீங்க சபதம் விடுறீங்க. என் கல்யாணத்துல அப்புறம் முன்னாடி பிடிச்சி சுத்துனீங்க. சபதம் விடுறீங்க ஓவர் ஆபீஸ்னா நம்ம டீம் பத்தி அப்ப நம்ம வட்டி வந்து தெரியும் உங்களுக்கு தான் எப்படி ஆடுவோம், பெர்ஃபார்ம் பண்ணுவோம்ட்டு. இந்த வரல இந்த மாதிரி ஆடலாம் வச்சுன்னு நம்ம டீமை நம்பி தான் நான் சொல்லியிருக்கேன். உங்க எல்லாத்தையும் வந்து ஜெயிச்சிடலாம். சரி பேசக்கூடாதுங்க, செயல காட்டுங்க. காட்டுறோம் இன்னைக்கு. ஓகே, நம்ம டீம் வந்துருச்சு. கேப்டன் வந்து ப்ரீஃபிங் கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை ப்ரீஃபிங்கை முதல்ல கொடுத்துருவோம். ஏன்னா பிரச்சனை ஆயிரும். ஒரு சின்ன ப்ரிவ்யூ. நேற்று நடந்த வீட்டு பிரச்சனையில வந்து ஒரு பெரிய சபதம் விட்டுருக்கேன். இன்னைக்கு தோத்தா வந்து இன்னைக்கு கிரிக்கெட் ஆட மாட்டேன் அப்படின்ட்டு ரிட்டையர்மெண்ட் வாங்க சொல்லி. அது எங்கள் டீம்லேயே சொல்லிக்கிறாங்க. பட் ஸ்டில் நம்ம வந்து ஒய்ஃப் கிட்ட சபதம் போட்டிருக்கோம். இது வந்து ஒரு அப்டேட் தரணும்னா, இது வந்து டோர்னமெண்ட் மேட்ச், ஃபர்ஸ்ட் மேட்ச். ஒரு 7 வாரம் நடக்க போகுது சண்டேஸில். ஸோ இதுதான் அது ஃபர்ஸ்ட் மேட்ச். அடுத்த 6 மேட்ச் நீங்க எல்லாம் விளையாடுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இவங்களெல்லாம் வச்சு வேற நம்பி வேற சபதம் வேற கட்டியிருக்கேன். சரி, டோர்னமெண்ட் ஆப்போனண்ட்டை காணோம், இந்த கொட்டகெல்லாம் போட்டு ஜூஸ் தருவாங்க, அதுவும் இல்லை. ஸோ படத்தை பார்த்துட்டு ஊரில் இருக்க மாதிரியே எதிர்பார்த்தா நீர்மோர் பந்தெல்லாம் கேட்கக்கூடாது. துபாய் நம்மளே ஆரம்பிச்சு நம்மளே பண்ண வேண்டியதான். இங்கே அதெல்லாம் கிடைக்காது. அப்போ ஆர்கனைசர் காசு வாங்குறாங்க, அது பால் தருவாங்க. செமிஸ் ஃபைனல்ஸ்க்கெல்லாம் அம்பையர்ஸ் வருவாங்க. சரி, ஒரு ரொம்ப வந்து ஊர் ஞாபகத்தில் பந்தல்லாம் போட்டு அம்பையர் உட்காந்து மைக் செட்டுக்கு கூட தேவையில்லைங்க, பயந்துட்டேன். சரி வாங்க, நம்ம டீம் வந்துருச்சு, இறங்குங்க, போய் சபதம் எடுத்துட்டு வருவோம். கைஸ், ஒரு டீம் மீட்டிங் முக்கியமா. கேப்டன் வரதுக்கு முன்னாடி சீக்கிரம் வாங்க, எல்லாம் கேப்டன் வந்து அசிங்கமா கேட்பான். வா, இது வேற விஷயம். ஸோ இது வந்து வா கவே, நீ தான் மாமாவை காப்பாற்றணும். ஜெயிக்கிறதுக்கு தானே. ஜெயிக்கிறதுக்கு தான் நீ நினைக்கிறதா. எந்திரி. கேப்டன் வரதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டீம் மீட்டிங். என்னன்னா, நேற்று ஒரு வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. எப்படியும் vlog யாரும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நீ மட்டும் தான் பாத்தியாடா? கஷ்டத்தை சொல்றா மக்களுக்கு. என்ன இரு டோர்னமெண்ட்டுக்கா என்னடா நடந்துச்சு நேற்று எங்க வீட்டுல? இன்னைக்கு மேட்ச் தோத்தா கார்த்தி வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சீக்கிரமா நடக்குமே. பிரதீப், கவின், மோதி, தரணி, நீங்களும் அந்த பக்கம் வாங்க, தனியா ஒரு குரூப் டிஸ்கஷன் பண்ணணும். உங்க எல்லாத்தையும் நம்பிதான் கேப்டன் வரதுக்கு முன்னாடி டீம் மீட்டிங் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்ததுக்கு காரணமே அதுதான். எப்படியாவது ஜெயிச்சு என்ன கேப்டனுக்கு முன்னாடி போற கேப்டன் டீம் ஜெயிக்க அவன் கிட்ட சொன்னேன்னு, ஏய் நீ ஜெயிக்கிறதுக்காக இங்க ஒரு குழு நடத்திட்டு இருக்க, என்னைக்காவது டீம் ஜெயிக்கணும்னு இப்படி பேசிருக்கடா அப்படின்னுவான். சோ அதனால எல்லாரும் சேர்ந்து இந்துக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருவோமா? கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இந்துக்கு கிஃப்ட் தந்தேன்னு வச்சுக்கோ, நான் வேற ஜெயஸ்ரீ கொடுக்க வேண்டியதா இருக்கும். இங்கவா, சரி கரெக்டா சொன்னேன். அடிச்சாங்களா? அதனாலதான் சொல்றேன், நம்ம இன்னைக்கு ஜெயிச்சே ஆகணும். அப்பதான் வந்து என்னால வாழ்க்கையில வந்து கேப்டன் கால் பண்றது. சொல்றா, போட்டுறேன்டா கண்டிப்பா. இல்ல அவங்க தான்டா. சரி நான் போடுறாரு. என்ன வேணும் உனக்கு? ஓகே. சோ பாத்தீங்களா, உடனே கேப்டன் கால் பண்ணிட்டாரு, பவுலிங் எடுக்க சொல்லியிருக்காரு. சரி, பவுலர்ஸ் முக்கியமான ஆல்ரவுண்டரா நீ இதுவரையும் எங்க டீமுக்கு இருந்திருக்க. என் வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டரா வந்து ஜெயிச்சு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். நீங்க ஓபனிங் எத்தனை அடிப்பீங்க? ஓபனிங் நீ ஃபரீதும் இல்ல அஸ்வந்த் ப்ரோ லைவ் செஞ்சு வேண்டுதல் நீங்க நிறைவேற்றப்படும். பவுலிங் யூனிட்ட நினைச்சாதான்டா பயமா இருக்கு. அவனுங்களை நினைச்சாதான்டா ஐயோ இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. நான் கூட யோசிச்சேன்டா, ரீசெண்டா இந்து வந்து ரேஷ்மாவோட பர்த்டேக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணா, என்னால எதுவுமே பண்ண முடியலையே நினைச்சேன். சோ ஓபனிங் பேட்ஸ்மேன் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தயவு செஞ்சு என் கிரிக்கெட் ஜர்னியை தொடரணும்ன்றதுக்காக உங்க எல்லார்ட்டையும் சஞ்சய் அடிச்சிடுறா, நல்லா ஏத்தி வேற வச்சிருக்கடா. சரியா, அவனுக்கு ஃபீவருங்க. அதுலதான் முடிவு இருக்குதான். சரி, அவங்க எல்லா தொடக்கத்துக்கு ஒரு முடிவு அதே இடத்துல தான் இருக்குதா. இவெல்லாம் ஷூ எல்லாம் போடாம வந்திருக்கான், என்ன பண்றது? அடுத்த வாரம் நீங்க ஷூ கொடுத்துருவீங்கன்னா. கேமரா எடுத்துட்டு இருந்தது வந்து மோத்தி தான். மோத்தி, உன்னோட பங்களிப்பும் இருக்கு. அண்ணன் இந்த கிரிக்கெட் ஜர்னியில தொடர அவுட் சைடர் தான், சும்மா வந்திருக்கேன். டீமுக்காக மோட்டிவேட் பண்ணணும் இல்லையே, ஆடணும் உள்ள நீங்க கொஞ்ச நேரம். ஸோ தயவு செஞ்சு சரிங்க, இந்துவோட ஆசை நிறைவேற்றிடலாம். ஓகேவா? ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேங்க, யாருமே எனக்காக இல்லைன்ட்டு. இவ்வளோ பேர்த்த நம்பி நான் வந்து பெட் வேற கட்டியிருக்கேன். ஜோலி முடிஞ்சு போயிட்டு வா, வர்றவக்குள்ள ஜாமான் தட்டலாம் வேலை நிறுத்தி வைக்கிறேன். நானும் ஊருக்கு போய் ரொம்ப நாளாகி போச்சு. எப்படான்னு தெரியுற நீ? டெய்ல்
ஸோ கேப்டன் வராத காரணத்தினால நானும் டாஸ் போட சொல்லிட்டான். டாஸை ஜெயிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் அறிகுறியே வெற்றி. ஏய் இதாண்டா முதல் அறிகுறி. சரிடா பவுலிங் தான். ஏய் லைட்டாக தூங்கிட்டேன் அதுடா. வாடா ஜெயிக்கணும்டா. இவனை பார்த்தா தான்டா பயமாவே இருக்கு. அதாவது இவன் எப்படின்னா ப்ரோ அடிடா அப்படின்னா பவுலிங்கில் 50 கொடுத்துட்டான். அடிச்சிடேன் எங்க நான் பவுலிங்கில் பார்க்கலாம் ஆஃப் செஞ்சுரி போட்டிருக்கேன் அப்படின்றான். அதாவது பேட்டிங்ல ஒரு 50 அடிப்பான், அதே பவுலிங்ல ஒரு 60 ரன் கொடுத்துருவான். ஏங்க என்ன பவர் பிளே பவுலருங்க, எனக்கு கொண்டு போய் நடுவில் எங்க யூஸ் பண்றீங்க? பவர் பிளே யூஸ் பண்ணுங்க. நான் பவர் பிளே வரேன்டா. இவன் பவர் பிளேன்றான். அங்க ஒருத்தன் ஏங்க நான் டெத் பவுலரே இல்லை என்கிட்ட என் டெத் பவுல் யாரா டெத் பவுலிங் போடுவா? அப்போ பவுலர் நல்ல பவுலர் எங்க கொடுத்தாலும் போடணும்டா. டீம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. 145 150 தொட்டுட்டாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். டீம் டிஸ்கஷன் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அவங்களும் 130க்குள்ளே கவர் பண்ணும் அப்படின்னு நினச்சாங்க, பட் முடியல. சரி அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று பண்ணுவோமே அப்படின்னு பண்ணுறாங்க. மோகன் பவுலர், கேப்டன், வைஸ் கேப்டன் 2-3 பேரும் டிஸ்கஷன் பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. யார் எப்படி ஓவர் போடுறதுன்ட்டு பார்ப்போம். ஆப்பம்பட்டி டீம் எரிமலையா எகிரிக்கிட்டு இருக்கு. ஆப்பம்பட்டி டீம் பப்பரப்பான பல்ல இழுச்சிக்கிட்டு இருக்கு. இப்படியே போனா எப்படி? ஆலமட்டிய கல்யாண வீட்டில் களவாண்ட கொண்டாந்து கார்ல கட்டினா மட்டும் பத்தாது, ஆட்டத்தில் ஜெயிச்சு காட்டணும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பிரேக் வந்திருக்கோம், முடிஞ்சிச்சு. எவ்வளோ அடிக்கணும்? 16 ஓவருக்கு 194 94 இல்லைங்க 194. செஞ்சுரி போடுறாங்க. ஓ இன்னைக்கு செஞ்சுரி. அவரோட கொள்கை என்ன தெரியுமா? டேய் ஒரு நல்ல டீம் கலக்க என்ன தெரியுமா? அந்த டேலாக்கான ஆள் டாப் ஆர்டர் முடிச்சுட்டு லோயர் ஆர்டர் இறக்கவே விடக்கூடாது. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஃபரீத் போயிட்டாரு, இந்த பக்கம் கார்த்திக். பார்ப்போம். 7 ஓவர்ஸ்க்கு 69 ஃபார் 2. நான் 18 ரன், ஃபரீத் 17 ரன்னோட ஆட்டம் இழந்து டக் அவுட்டில் உட்காந்துருக்கிறோம். ஏன் தலை தொங்கி இருக்கு? டக் அவுட்டில் உட்காந்துருக்கோம். டக் அவுட் ஆகல. இட்ஸ் ஓகே. ஒரு நல்ல ஓப்பனிங் ஸ்டாண்டு. அதுக்கப்புறம் ஹிட்டர்ஸ் அடிக்கணும். ஸோ மேட்ச் போயிட்டுருக்கு விறுவிறுப்பாக. ஸோ அவுட் ஆகிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் என் வாழ்க்கை கிரிக்கெட் பயணம் எல்லாமே என்னோட டீமை நம்பி தான் இருக்குது. நீங்கள் மாற்றி போய் பேச மாட்டீங்களா? இது கடைசியில் என்னது கடைசியில் மாற்றி பேச மாட்டீங்களா? மாற்றி பேச மாட்டீங்களா? சாச்சா இதில் என்ன நடக்குதோ அது அப்படியே போடுவேன். ஸ்க்ரீன்ஷாட் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நடக்க போகிற விஷயங்களை மாற்றி பேச மாட்டீங்களா? திரும்ப கண்டிப்பாக மாற்றி பேச மாட்டேன். என்ன நடக்குதோ, தோத்தாலும் என் டீம்னால தான், ஜெயிச்சாலும் என் டீம்னால தான். அது கரெக்ட் தான். அதுக்கு அடுத்து வர பக்க விளைவுகள். கிரிக்கெட் ஆட மாட்டேன்னு சொன்னதா? நாங்கள் அதை ஜெயிச்சிருவோமே. ஜெயிச்சிருவீங்க. ஆமாம். பாசிட்டிவ் நடக்கலாம், நெகட்டிவ் நடக்கலாம். அதாவது ஜெயிக்கணும்னு 100% ஆசை இருக்கு. ஆமா. ஆனா நெகட்டிவ் நடந்தா அதுல பேச்சு வர மாட்டீங்கல்ல. நெகட்டிவ் இல்லங்க என் வாழ்க்கையிலே. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பினிஷிங் சரியில்லையாப்பா. ஸோ மேட்ச் முடிஞ்சிருச்சு. முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டோம். சொல்லு மத்தி, ரிசல்ட் என்னன்னு? நான் தோத்துட்டீங்க, இனிமேல் மேட்ச்சுக்கு வர மாட்டீங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்க. நான் வந்து டீம் தோத்துது அதெல்லாம் உனக்கு பெருசா பிரச்சனை இல்லை. இப்போ உன்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். நாங்கள் அதான் உனக்கு பிரச்சனை. என்ன விட்டுட்டு நீங்கள் போகாதீங்க, கொஞ்ச நாள் ரெஸ்ட் விடுங்க, அதுக்கப்புறம் நம்ம மாடி திரும்ப. இவங்க எல்லாத்தையும் நம்பி நம்ம பெட்டு கட்டணுமே, என்னாச்சு? என்ன நம்பி பெட்டு கட்டல, நீங்கள் உங்களை நம்பி தான் பெட்டு கட்டினீங்க, தோத்துட்டீங்க. உங்கள் லட்சணத்தை பார்த்துக்கோ. அவன் டீம் அவனுக்கு தேவையில்லை, அவனுக்கு தூக்கம் தான் வேணும் வீக்கெண்டில். கொஞ்சம் உங்களுக்கு தூக்கம் வேணுமா வேணாமா? இரு உங்களுக்கு தூக்கம் வேணுமா வேணாமா? என்ன வேணும்? கிரிக்கெட் தான் வேணுமா அவருக்கு? நீங்கள் நான் தனியாக போகிறேங்க. ரொம்ப தப்பு. தேங்க்ஸ்டா. இனிமேல் நான் வரல. என்ன பண்ண? அந்த இப்படி வச்சு நல்லா விளையாடுறவங்களுக்கு மட்டும்தான் கார்ட் ஆஃப் ஆனர். செருப்பிஞ்சிரும். இதுக்கு நான் சொன்னது எவ்வளோ? எனக்கு கார்ட் ஆஃப் ஆனர் பண்ணலான்னு இருந்தீங்களா நீங்க? இனிமே ஆட மாட்டீங்கன்னு சொன்னீங்களா? யாருமே பத்திரமா எடுத்துட்டு வரலையே. இப்போ கூட அடிச்சு கொடுத்துருவோம். இதுக்கப்புறம் இதுக்கு பத்திரம் தான் வீடியோ. ரிட்டையர்மென்ட் செரமோனியா? ரிட்டையர்மென்ட் செரமனி. என்ன நினைக்கிறீங்க நீங்க இந்த தோல்வியை பத்தி? புதுசா எதுவும் சொல்றேன்னு கேக்குறீங்களா? என்ன கேக்குறீங்க? ரீசன் 1008 ரீசன் இருக்கு. வேணாம் அப்படி ரீசன் சொல்ல வேணாம். பொதுவா கருத்து என்ன எதை பத்தி கேக்குறீங்க? தோத்துட்டோம், ஏதாவது சொல்லுங்க. அழுகலாம் முடியாது. அழ வேண்டியது நீ. அழுகணும். ஸோ எல்லாரோட பெஸ்ட்டையும் நாங்கள் பயங்கரமாக கொடுத்தோம். 195க்கு 175 அடித்தோம். 20 ரன் வித்தியாசத்தில்
படுதோல்வி இல்ல, இது ஒரு டீசென்டான தோல்வி. படுதோல்வி தான். படுதோல்வி தானா? ஏன்? ஃபைட்டிங் 4 ரன் 3 ரன் தாங்க டீசென்டான தோல்வி. 20 ரன் 20 ரன்ல தோத்துட்டு திரும்ப வரணும் அப்படின்லாம் யோசிக்க கூடாது. ருத்ராஜ் தெரியுமா 50 ரன்ல தோத்தாலே ஜஸ்ட் லாஸ்ட் பை மார்ஜின் அப்படினுவோம். ருத்ராஜ் தெரியும்ல உங்களுக்கு. சிஎஸ்கேல 50 ரன்ல தோத்துட்டு ஜஸ்ட் மார்ஜின் ஆஃப் அவர் ருத்ராஜா இல்ல சரி வேணாம். ருத்ராஜ் எங்கால அங்க போயிட்டா. சோ இன்று முதல் ரிட்டையர்மென்ட் டீசர் போட மாட்டாரு, போட மாட்டேன்னு சொல்லிருக்காரு. போட்டாம அது எங்களுக்கு தெரியாது. 28 வயசுல ஃபர்ஸ்ட் ரிட்டையர்மென்ட் ஆயிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா 29டா 29 வயசுல கல்லி கிரிக்கெட்ல இருந்து நான் ரிட்டையர் ஆகுறேன். தேங்க்யூ. திரும்ப ஆஃப்ரிடி மாதிரி வந்து வெளியே வந்திருக்கோம். நல்லா இருந்ததுடா. இல்ல நான் என் மனைவிக்கு சொன்னதுதான். என்ன அதான் ஜர்க்கா வாயாடி ருக்கி. நான் ஏன் இவ்வளோ சந்தோஷமா குஷியாக சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா நம்ம ரொம்ப நாள் நினச்சது, ரொம்ப நாள் ப்ரே பண்ணது அப்படின்ற மாதிரி ஒன்று வந்து அது வந்து நடந்துருச்சு. ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம போன டைம் வந்து அவர்கிட்ட பெட் கட்டியிருந்தோமா, சாரி சேலஞ்ச் பண்ணியிருந்தோமா, அந்த சேலஞ்சில் அவங்க தோத்துட்டாங்க. நீங்கள் அவரோட சந்தோஷமான ஃபேஸை பார்க்குறீங்களா? வாங்க வாங்க ஸ்க்ரீனுக்குள்ளே வாங்க. ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க, சாரிங்க கேமரா. நொட்டிட்டு போயிரு தம்பி. ஓகே. என்னாச்சு? இவ்வளோ சந்தோஷமா நான் உன்னை பார்த்ததே இல்லையே. கல்யாண நாளுக்கு அப்புறம் இப்பதான் நீ மறுபடியும் ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது. ஜெயிச்சாலே ஒரு கிக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நான் சேலஞ்சில் ஜெயிச்சிட்டேன்ல. அதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வந்ததுலேருந்து எங்கள் மாப்பிள்ளை கிட்ட வந்து 4 வாட்டி உண்மையை சொல்றீங்க, தோத்துட்டீங்களான்னு. நான் வந்து நேற்றுலேருந்து சரியான குஷி. நேற்றுலேருந்து எடுத்துடலாம், பேசிடலாம். ஆனால் சார் வந்து ஓடிட்டே இருந்தாரு. ஸோ இன்னைக்கு எப்படி பிடிச்சி உட்கார வச்சு வாங்க சொல்லுங்க. நிறைய பேர் கேட்குறாங்க. நேற்று வந்து நேற்று மேட்ச் முடிஞ்சிருச்சு. நான் வந்து மூட் அவுட்டில் வந்தனால வந்து சரி பாவம் கொஞ்ச நாள் தெளிவு விட்டு அடிக்கலான்ட்டு நேற்று விட்டுட்டா. இன்னைக்கு எங்கே ஓடுறீங்க, எங்கே சேலஞ்சுங்க, மக்கள்கிட்ட நான் காமிக்கணும். அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30-40 பேர் மேட்ச் என்னாச்சுன்னு கேட்டீங்க. நான் நம்பி ஏமாந்துட்டேன், என் டீமை நம்பி ஏமாந்துட்டேன், என்னை நம்பி ஏமாந்துட்டேன். போராடணும் கடைசி வரையும். புருஷன் இங்கே கஷ்டத்தில் இருக்கான்னு கூட இல்லாமல் உட்காந்து கெக்கலக்க போட்டுட்டு இருக்க. கடைசி வரையும் போராடணும். அந்த போராட்டம் வீணடைஞ்சிருச்சு. இன்றுடன் என்னுடைய கிரிக்கெட் பயணம் முடிவடைகிறது. தோனி வந்து ரிட்டையர் ஆகுறாரு. சாக்சிக்கு ஒரு சந்தோஷம். போன வீடியோல ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க, செம ஃபன்னா இருந்தது, நல்லா இருந்தது அந்த கமெண்ட். என்னது தோனி அண்ட் சாக்சி அடிச்சுக்காதீங்க அப்படின்னாங்க. ஆமா, அதனால இவருக்கு ஒரு பிஜிஎம் போட்டு நீ சிங்கம் தான் அந்த என்ன பாட்டு பாவா அந்த அளவு நம்ம ஒண்ணுமே பண்ணலையே. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஏரியாவுக்கு நம்ம வந்து சிங்கம். அதனால அவன் புருஷன் அவ விட்டு தர மாட்டா. சரி வழி இல்லை. சரிங்க, இத்துடன் என்னுடைய கிரிக்கெட் பயணம். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. சரி, எப்படி வந்து இவர் கிரிக்கெட் போக மாட்டாரு. பாய்ஸ், உங்க வைஸ் கேப்டன் இல்லைங்க டுஷ்கு, உங்க வைஸ் கேப்டன் வர மாட்டாரு. அது என்னடி டுஷ்கும்? சரி இல்ல 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 எடிட்டர் வெய், அது முக்கியமா வெய். இல்ல நீங்க நீங்க உள்ள பாத்தீங்கன்னா ஒரு சொத்தப்பல் இருக்கும், அது வரையும் தெரியுது. அந்த அளவுக்கு சொத்தப்பல் எல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. எனக்கு பல்லு சொத்தப்பல்லே கிடையாது. ஸ்ட்ராங் டீத். நேத்துல இருந்து ஒரே குஷிங்க. இன்னைக்கு இந்தியா டெஸ்ட் மேட்ச்ல இருந்து தோத்துருச்சு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அதுக்கு ஒரு வந்து ஆக்சுவலா நான் உள்ள வந்து ஒரு பொருள் எடுக்க முடியாம எட்டிட்டு இருந்தேன் கபோர்ட்ல நின்னுட்டு. பாவா பாவான்னு கத்திட்டே இருந்தேன். இவர் இந்த இடத்த விட்டு ஒரு துளி கூட நான் சிக்கிறவே இல்லைன்னா, என்னடா வந்து இன்னும் ஏதோ சீரியஸா அதை பார்த்துட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா கிரிக்கெட் தான் வந்து எடுத்து கொடுத்துட்டு வந்து பாருங்க அப்படின்னு சொன்னேன். இவர் வந்து 2 ஸ்டெப் நான் வந்ததும் ஒருத்தர் அவுட்டா உன்னாலதான் தோத்துச்சு. அதாவது மேட்ச் பாக்குறவங்களுக்கு தெரியும், கடைசி விக்கெட். எப்பயுமே கிரிக்கெட் ஆடுறவங்களுக்கு ஒரு இது இருக்கு, என்னன்னு பாத்தீங்கன்னா மேட்ச் நல்லா போயிட்டு இருக்கும்போது யார் யார் எந்த பொசிஷன்ல இருக்குமோ அந்த பொசிஷன்ல அப்படியே வரும். நாங்க எங்க மேட்ச்லயே அப்படி எப்படிங்க நம்ம பிலீவ் பண்ண முடியும்? இவங்களுக்கு என்னங்க தெரியும்? நமக்கு தான் எங்கயோ வந்து பேட் அடிச்சிட்டு இருக்காங்க, இவங்க இங்க எங்கயோ நின்னுட்டு வந்துட்டு நான் இங்க இருந்து 2 எட்டு எடுத்து வச்சேன், சிராஜ் போல்ட் ஆயிட்டான். யார் தோல்விக்கு காரணம்னு இந்தியன் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா இவ்வளவு கமெண்ட் பாக்ஸ்ல அசிங்கசியமா திட்டும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
சிராஜுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்க. சிராஜுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா இந்தியா, ஐயோ எங்க கேமரா எப்படி திரும்புது? ஆனா இந்தியா தோத்ததுக்கும் இவளுக்கும் சம்மந்தம் இருக்குங்க. நேத்து நான் தோத்தேன் வாழ்க்கையில, இன்னைக்கு இந்தியா தோத்துருச்சு. எல்லாத்துக்குமே இவ மட்டும்தாங்க காரணம். ஆமா, நான் வந்து அங்க ஒரு பொருள் எட்ட முடியாம தட்டி தடுமாறிட்டு இருந்தேன். அதுக்காக இவரை கூப்பிட்டா இவர் இப்படி மூவ் பண்ணதும் அங்க போல்டானதும் தோத்து போச்சு இந்தியா. எனக்கு அது எல்லாமே புரியுது. ஆனா வந்துட்டு இவர் இப்படி மூவ் ஆனனாலதான் அவர் அங்க அவுட் ஆனாருன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அதுதான் என்னால முடியவே இல்லை. இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு சத்தியமா நான் இந்தியா மூவ் பண்ணனாலதான். எங்க டீம் தோத்ததுக்கு காரணம் இவளோட பிரேயர்ஸ். அதே மாதிரி என்ன எல்லாத்துக்கிட்டே நடிவை கொடுக்க பாக்குறீங்களா? சரி, இதுக்கப்புறம் நான் கிரிக்கெட் போல. சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமா இருக்கு. இத்துடன் இந்த இன்னிங்ஸ்ல இருந்து விடைபெறுகிறேன். அடுத்த எபிசோடில் உங்களுக்கு துபாய் சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரு ஓப் போடலாமா? சாரி டீம் மெம்பர்ஸ். பயங்க. நீங்களும் சந்தோஷமா இருங்க. நீங்களும் துபாய் சூப்பர் கிங்ஸ்க்கு விசில் போடுங்க. பொன்னாடிக்கு பெட் கட்டாதீங்க கிரிக்கெட் பத்தி. அதுவும் நம்ம டீம் மெம்பர்ஸை நம்பி கிரிக்கெட் பெட்டே கட்டாதீங்க. பை. Bye See you in another bye. episode. Good night.